இந்த வேலையிலும் உங்க எல்லாரையும் சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேத்து சிஸ்டர் ஒரு 10, 11:30க்கோ என்னமோ மெசேஜ் போட்டிருந்தேன். நான் பார்த்தது 1 மணிக்கு. சரி, ஐயோ! நான் ரிப்ளை பண்ணவும் இல்லையே! அதுக்குள்ளயும் வேற யாரையாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். நேத்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் வந்து ஏற்கனவே நான் திருச்சபையில அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் சமூகத்துல உங்க முன்பாகவும் அது திரும்பவுமா நான் பேசும்படியா நான் ஆவியில உணர்த்தப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளோடு கூட அநேக விஷயங்கள் கர்த்தர் இடைப்பட்டார். இன்றைக்கு உங்க மத்தியிலும் அது பலனுள்ளதா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த நாளிலும் உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் திட்டம் பண்ணியிருக்கிறீர், தீர்மானித்திருக்கிறீர். எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவரே. எதிர்பார்க்காத நேரங்கள்ல ஆண்டவரே, ஆண்டவரே உமது வார்த்தைகளை சொல்லும்படியா நான் உனக்கு அநேக பலிபீடங்களை நான் தருவேன் என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. சில இடங்கள்ல நீ தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா, என் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் உனக்கு பலிபீடத்தை தருவேன் என்று சொன்னீங்கப்பா. வாக்குரைத்தீங்க. வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே அப்பா, திரும்பவுமாய் அப்பா, அப்பா உமது பிள்ளைகள் மத்தியிலே இந்த வார்த்தையை கொண்டு வருவதற்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்து செபிக்கிற இயேசப்பா, பரிசுத்த ஆவியினர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளே ஏற்கனவே நான் பேசியிருந்தாலும் திரும்பவுமாய் இதுல அநேக காரியங்களை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்ன சித்தமோ வைத்திருக்கிறீரோ நாங்கள் சுயமாய் ஒன்றும் பேசிவிடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீ இதை எடுத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் பேசும்படிக்கு நாங்கள் செபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வஸ்திரம். வஸ்திரத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அநேக வஸ்திரங்கள் இருக்கிறது. இந்த வஸ்திரத்தை குறிச்சு ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இத குறிச்சுதான ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு தொடர்மானமா ஒரு 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 கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு அஹ் தேவனுடைய மகள் நல்ல வயசான அம்மா யோசேப்பின் வஸ்திரத்தை குறிச்சு நிறைய டீட்டெயில் ஸ்டடி அந்த அம்மா அனுதினமும் அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ இத குறிச்சு இன்னும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆண்டவரே, இந்த நிறைய வஸ்திரங்களை நம்ம பைபிள்ல பாக்குறோம். இத இன்னும் திரும்ப திரும்ப என் கூட இடப்பட்டுட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. இதை நானும் எடுப்பதற்கு எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நான் அதை குறிச்சதான நான் எடுக்கிறதுக்கு முற்பட்டேன். அதே போல குடும்ப ஜெபத்திலயுமே எங்க சகோதரியோட மகள் வாரம் வாரம் ஒரு முறை தேவனுடைய பெரிதான கிருபையினால குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறோம் எல்லாருமா சேர்ந்து. அதுல சகோதரியோட மகளும் இந்த வஸ்திரத்தை குறிச்சு பேசினா. அப்போ எடுத்து எல்லாருக்குமே தெரியும் அந்த யோசேப்பின் வஸ்திரத்தை குறிச்சுதான் நிறைய எடுக்க வேண்டி இருக்கும்ட்டு. ஆனா நான் அதை மாற்றிட்டு வேற காரியங்கள்லாம் எடுத்தேன். ஆனா ஆண்டவர் அந்த வஸ்திரத்துக்குள்ளாக தான் என்னை நடத்தினார். அதை குறிச்சு இன்னுமே தியானிக்கும் போது ஒரு 7 ஸ்டோரி அந்த வஸ்திரத்தை குறிச்சு மட்டுமே வாசிக்க முடிஞ்சுது. ஒரு ஒரு குரூப்ல ஒரு 7 மெசேஜ்னா பெரிய பெரிய பேராகிராஃப் அதை குறிச்சு. அப்போ ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப நமக்கு அதை வெளிப்படுத்திட்டே வாராரு அப்படிங்கிறத நான் நாளடைவுல நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். அந்த காரியங்களை உங்க முன்பாக கொண்டு வருவதற்காக மீண்டும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த இதை நான் எடுக்கும்போது எப்பவுமே சபையில நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகும். ஆனா இந்த வசனம் ரெக்கார்ட் ஆகல. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதற்காக நான் தேவனை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். இது அநேக ஆயிரங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நம்ம போடுற வஸ்திரம் மெயினா நம்ம நம்மளுடைய தகுதிய வெளிப்படுத்துற ஒரு வஸ்திரமா இருக்கும். நம்மளுடைய நம்மள ஒரு பாதுகாக்கிற நம்ம சரீர அங்கங்களை பாதுகாக்கும்படியாக நமக்கு ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதா நம்ம அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை நம்ம தரிக்கிறோம். இந்த வஸ்திரம் முதலாவதாக ஆண்டவர் கொடுத்தது எப்போன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமையை இழக்கும் போது அவங்ககிட்ட இருந்து அந்த மகிமையின் வஸ்திரம் அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்படுகிறது. தேவனோடு சஞ்சரிக்கப்படும் போது அவங்களுக்காக ஒரு மகிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு அவங்க தான் நிர்வாணி என்று உணரத்தக்க வண்ணமாய் அந்த உலக பிரமாண ஞானத்தை அவங்க பெறும்போது
அவங்கள்ட்ட இருந்து அந்த மகிமையின் வஸ்திரம் வந்து உரிய கலட்டப்பட்டு அவங்களா சொந்தமா ஒரு ஆடைய அவங்க தரித்து கொள்கிறாங்க. ஆனா ஆனாலும் அந்த பாவம் செய்தப்பட கூட கர்த்தர் அவர்களை தேடி வருகிறத நம்ம ஆதியாகமத்துல நாம பார்க்கிறோம். அப்போ 11வது வசனத்துல நான் நிர்வாணியா இருக்கனால ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னான். நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னா? நீ வந்து நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சாயோ அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அவங்களோடு கூட பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவங்கள அந்த அந்த நிர்வாணமாய் விடாதபடிக்கு அவங்க இலை உடைகளை தான் தரித்து கொண்டாங்க. அந்த இலை உடைகள் காய்ந்து போகக்கூடிய உடை. அது அந்த அந்த இலையினால தரிக்கப்பட்டது உலர்ந்து போயிரும். திரும்பமா இவங்க மானம் வந்து வெளிப்படும், அவமானப்படுவார்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் அங்க ஒரு ஆட்டு தோலினால தோல் உடைய அவங்களுக்கு தரிப்பித்து ஆண்டவர் வெளியே அவங்கள அனுப்புறாரு. அந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்தாலும் கூட ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க 2 பேரையும் அவரு அப்படி விடவே இல்லை. இவங்க இழந்தாங்கதான். ஆனா கர்த்தர் அப்படி அவங்களுக்காக அப்பவே ஒரு சாக்ரிஃபைஸ் நடக்கு. அப்பவே ஒரு பலியிடுதல் நடக்கு. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய அந்த அந்த ஆட்டுக்குட்டிய அப்பவே பலியிட்டு அந்த இரத்தத்தினால அவங்களுடைய பாவங்களை கழுவி அவங்களுக்கு ஒரு மகிமையான வஸ்திரம், அந்த ஆடையை ஆண்டவர் தரிப்பித்துதான் ஆண்டவர் இந்த உலகத்துல அவங்கள அனுப்புறாரு. என் பிள்ளைகள் இங்கேயே பாவம் கழுவப்பட்டவங்களா போகட்டும். அவங்க போய் பாடுதான் பட போறாங்க. ஆனாலும் பரவாயில்ல. இவங்க இந்த வஸ்திரத்தோட இவங்க கடந்து செல்லட்டும் சொல்லி அவங்களுக்கு ஒரு தோளுடைய கொடுத்து அவங்க அனுப்பி விடுறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பாவங்களால நம்ம வந்து கரப்படும் போது, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கரப்படும் போது, பரிசுத்த நமக்கு ஆவியானவர் கொடுக்கிறனால நம்ம அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க நம்ம மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மேல இருக்கிற அந்த கரையான வஸ்திரங்கள் கலட்டப்பட்டு ஒரு மகிமையான வஸ்திரங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 7 விதமான வஸ்திரங்களை குறிச்சு நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது தேவன் கொடுக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஏசாயா 61:10 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தற்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறாரு. ஏசாயா பழைய நியமத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டுல தான் அநேக இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு அவர் அருளி இருக்கிறாரு. சங்கீதத்துல அநேக இடங்கள்ல நம்ம 3:8 நம்ம பார்க்கும்போது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் வந்து எவ்வளவு மேன்மையானவர்கள் என்று சொல்லி இந்த நம்ம வேதாகமம் முழுவதும் நம்ம வாசிக்க முடியும். நம்ம இன்னும் அநேகருக்காக நம்ம வேண்டுதல் செய்யும் போது கூட நம்மள வந்து ஏளனமா கேட்பாங்க. எனக்கு நேரம் அந்த வார்த்தை வந்து இனி உன் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படல, உன் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல அப்படிலாம் கேட்கும்போது அந்த வார்த்தை என்னைய கிட்டத்தட்ட 8 வருஷமா, எனக்கு திருமணமாயி 8 வருஷமா கூட ஆகும்போது என் கணவர் ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, உன் கணவரை கூட நீ ரட்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த வசனம் இதான், ரட்சிப்பு கர்த்தருடையது, அது உன்னோடையது கிடையாது அப்படின்ட்டு. நம்ம வேலை ஜெபிக்கிற வேலை, தக்க சமயத்துல ஆண்டவர் அவரை ரட்சிப்பாரு அப்படின்னு சொல்லி. அதே போல குடும்பமா ஃபேமிலியா அந்த ஃபேமிலி ட்ரீ வந்து நம்ம இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஃபேமிலி ட்ரீ எழுதுறாங்க. தாத்தா பாட்டி அவங்களுடைய பிள்ளைங்க யாரு, அப்படி அத்தா மாமா அப்படிலாம் எழுதும்போது நான் ஜெபிக்கிறதுக்காக அந்த ஃபேமிலி ட்ரீ எழுதும்போது கூட ஆண்டவரே இவங்களோட ரட்சிப்புக்காக உம் சமூகத்துல நான் வேண்டுதல் செய்ய போறேன். ஆனா இந்த ரட்சிப்பு உம்முடையதான். இப்ப வரைக்கும் இந்த ஃபேமிலி சாட்டர்டே தோறும் குடும்பத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனத்தை மட்டும்தான் அதுல நோட் பண்ண, ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணும் உபவாசம் இருந்து அப்படின்ட்டு. ஏன் சொல்ல வேணாம்னா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை, விடுதலைய அவர் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஏசாயா 61:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஏசாயா 52:1 எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள், விருத்த சேதமில்லாதும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அந்த அலங்கார வஸ்திரம்னா பல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்திற்காக ஒரு
புடவையா இருக்கட்டும், பிளவுஸா இருக்கட்டும், அநேக டிசைனிங் பண்றாங்க. அது அத நம்ம நெறைய இப்ப பார்க்குறோம். திருமண காரியங்கள்ல திருமணம் எவ்வளவு பிரமாண்டமா இருக்கும். அது இல்ல மணவாட்டியோடைய அந்த ஆடை, அந்த உடுப்பு எப்படி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு பிரபலமாயிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, "எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். பரிசுத்த நகரம் எருசலேம் உன் அலங்கார வஸ்திரத்தை சொல்லும்." அலங்கார வஸ்திரம்னா ஆண்டவருக்குள்ள அந்த சில பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் நிமித்தமா அந்த நம்ம எடுக்கிற அந்த சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அலங்கார வஸ்திரத்தை குறிச்சு தானே அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். சங்கீதம் 45:14 சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாய் கனிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். சித்திர தையலாடை தரித்தவர்களால் ராஜாவினிடத்தில் அழைத்து செல்லப்படுது. என்னன்னா, தேவ சமூகத்துல நம்ம போய் நிக்கிறது. இத ஒரு தேவ மனுஷன் இப்படியே சொன்ன, அந்த சித்திர தையலாடைக்கு அது ஊசி இப்பதான் நமக்கு மிஷின் மூலமா அந்த ஒர்க்லாம் செய்யறாங்க. இப்போ நிறைய ஒர்க்லாம் பாக்குறோம். ஆனா அந்த பழைய காலங்கள்ல கையில தான் அந்த ஊசியால குத்தி 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 அந்த நெய்யறத பாக்குறோம். அந்த அலங்காரம் படுத்துறத நம்ம பாக்குறோம். ஏன் அது சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கும் பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்களால பல நிந்தையான வாக்குகள் நம்ம குத்தப்பட்டவர்களாய், அல்லேலூயா, நொறுக்கப்பட்டவர்கள் அவருடைய முன்பாக போய் நிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கும் அப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில நம்ம போய் நிற்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளை எழும்ப செய்ய நமக்கு கிருபை பாராட்டுறார், எழுந்திருக்க செய்கிறார், நமக்கு வல்லமைய கொடுக்கிறார். அவர்தான் கொடுக்க முடியும், நம்மளால அதை எடுக்க முடியாது. நீ தரித்துக்கொள்ளுங்கிறார். எப்போ நீ வந்து எனக்கு முன்பாக நின்னு, நீ எத்தனை வேதனைப்பட்டாலும், ஒரு குத்துவாக்குகள் பட்டாலும், நீ ஏன் முன்னாடி வந்து நின்னு அந்த வல்லமையை நீ தரித்துக்கொள்ளு, நீ எழும்பு எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இருக்கிற பாடுகளோடய நீ ஒடுங்கி போகணும்ட்டு அவசியம் இல்ல. என்ன குத்தல அந்த அலங்கார வஸ்திரம் வந்து அநேக ஊசிகளால குத்தப்படுகிறதா. ஆனால் அவர் ராஜாவின் சமூகத்துல வந்து நிக்கிறா, அப்படி நம்ம அப்படி போய் நிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:17 ஒரு காரியத்தை குறிச்சு அவர் நீதியை மார்க்கவசமா அணிந்து ரட்சிப்பு சீராவே தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வை போல போர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த ஏசாயா 59:17 சொல்லப்பட்ட வசனங்கள் 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம நீதியை குறிச்சும் அப்புறம் ரட்சிப்பை குறிச்சும், அடுத்து அந்த வைராக்கியத்தை குறித்து, அந்த சால்வை நீதி சரிக்கட்டுதலை குறிச்சுமான அந்த வெளிப்பாடு குறிச்சு புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எபேசியர் 6:14 ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கூட ஒரு வசனம் உண்டு. அந்த சர்வாயுத வர்க்கத்துல முதலாவது சொல்லப்பட்டிருக்குது நீதிய, சத்தியத்தை, சுவிசேஷத்தை, ரட்சிப்ப, விசுவாசத்தை, ரட்சணியத்தை, அதே போல வசனமாகிய பட்டயத்தை, எல்லாத்துக்கும் மேல ஜெபத்தை, இவைகளை நீங்க தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அந்த நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை கூட அவர்தான் சரி கட்ட முடியுமா போன, நம்ம போய் நீதி நியாயங்களை கேட்டுட்டு இருக்க வேண்டாம். இப்போ எல்லாருமே இந்த லென்த் டேஸ்ல டெய்லி அந்த 51வது சங்கீதத்துல வாசிக்கிறாங்க. அப்போ நானும் ஒரு சகோதரியுமா இந்த சரி அந்த பாதி நாட்களுக்கு சேஷமா நம்ம ஜெபிப்போம்னு சொல்லும்போது அந்த சகோதரி எனக்கு சொன்னது, சிஸ்டர் தினம் 51வது சங்கீதம் வாசிப்போம் சிஸ்டர் அப்படின்ட்டு. அதுல நான் ஒரு வாக்கியம் என்னோடு கூட அதிகமா இடப்பட்டது. 51:4 தேவநீர் ஒருவருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தோம். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் அறிக்கையிடுகிறேன். நாம ஆண்டவரே, நீர் பேசும்போது உமது நீதி வழங்கணும். அதாவது நீங்க நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் தான்ப்பா விளங்கணுமே தவிர எங்க சுயநீதி ஒரு நாள் வெளிப்பட்டு வந்துடக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தை என்னோடு கூட அதிகமா இடைப்பட்டது. அதே போல ரோமர் 13:11-14 வசனங்கள் எப்படி, துர்ரீச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பாவம் செய்யற எண்ணத்துக்கோ நம்ம பாக்குறோம். ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட பாவம் தான். சரீர ரீதியா உலகப்புறமா செய்யற காரியங்கள் எல்லாமே ஒரு கோவப்படுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களை அசட்டை பண்றதா இருக்கட்டும்,
வெறுக்கிறதா இருக்கட்டும், மன்னிக்காம இருக்கிறது, இதுவுமே நமக்கு ஒரு பாவமா தான் கணக்கிடப்படுகிறது. அந்த அது மாத்திரம் இல்ல, துரிச்சை துணிகரமான பாவத்துக்கு தன் தன் எண்ணங்களை சிந்தைகளை விட்டு கொடுக்காம, அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு விட்டு கொடுக்காம கிறிஸ்துவை நீங்க தரித்துக் கொள்ளுங்க, அவர் வல்லமையை நீங்க தரித்துக் கொள்ளுங்க, அவருடைய அபிஷேகத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த அந்த சர்வாயுத வர்க்கத்தோடு கனெக்ட் ஆன ஒரு வசனம் தான் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-6. நம்ம வாசிக்கும் போது அந்த அப்போஸ்தலர் 12, 5-6, அந்த பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. தூதன் வரும்போதே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவனை தட்டி எழுப்பி, பேதுருவே தட்டி எழுப்பி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலில் இருந்த கைகளிலிருந்து விழுந்தது. அந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். தூதன் பின்னும் பேதுருவை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த தூதன் வரும்போது அந்த பேதுருவை விடுவிக்கும்படியா தூதன் இறங்கி வாராரு. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பேதுருவை உள்ள வந்ததே உடனே ஆண்டவர் அங்க ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். அந்த வெளிச்சம் இருளுக்குள்ள நம்ம இருளுக்கு இருக்கும்போது நம்ம பண்றதுதான் சரின்னு தெரியும். நம்ம பாவம் வெளிப்பட துணி விலகி இருக்கிறது தெரியும். இருளுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது, இருட்டுக்குள்ள. ஆனா வெளிச்சம் வரும்போதுதான் நம்ம நேர ஈவன் படுத்திருக்கும் போது நம்மளுடைய வஸ்திரம் நேரா இருக்கான்னு நம்ம கவனிக்க முடியும். அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்கு நேர நம்ம பார்க்கணுமே தவிர அந்த இருளுக்குள்ளே நம்ம கொள்ளப்படாதுன்னு சொல்லப்படுகிறது. அதே போல அந்த தூதன் முதல்ல அவனை தட்டி உன் அறைய கட்டிக்கொள். அந்த அறைங்கிறது சத்தியம். சத்தியம் எப்பவும் அறைக்கட்டா இருக்கணும். அந்த வசனமாகிய சத்தியம் நமக்கு அறைக்கட்டா இருக்கணும். உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். உன் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு பாதரட்சி, சுவிசேஷ என்னும் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அதாவது உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்த வஸ்திரம் என்னன்னா ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு சத்தியத்தையும் அறையில கட்டிக்கொண்டு பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு எனக்காக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா நீ புறப்பட்டு போ என்று சொல்லி பேதுருவை தட்டி எழுப்புகிறாரு. அந்த வெளிச்சம் வந்த உடனே அவனுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சங்கிலி தன்னால உடைக்கப்படுகிறது. தன்னால உடைக்கப்பட்டு அவன் எழும்பி வெளியே வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம வெளிச்சத்துக்குள்ளே, கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது நமக்குள்ள இந்த கட்டுகளும் உடைக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதே போல நம்ம ஆண்டவர் இன்னொரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். துதியின் உடைய கொடுக்கிறார். துதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது ஏசாயா 61:1 முதல் 3 முதல் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் கர்த்தருடைய ஆவியானவர் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், நம்ம அதுல அந்த 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அவர் கொடுத்தது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எந்த காரியங்களை நம்ம ஒடுக்கப்படுகிறோம், யாரால ஒடுக்கப்படுகிறோம், சத்ருவால ஒடுக்கப்படுகிறோமா, மனுஷனால ஒடுக்கப்படுகிறோமா, நம்ம இருக்கிற இடங்கள்ல இனஜன பந்துக்களால நம்ம ஒடுக்கப்படுறோம். அப்படிப்பட்ட ஒடுங்குகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது துதியின் உடைய ஆண்டவர் தருகிறார். ஆனா அதே சங்கீதம் 51தான் நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். நொறுங்குண்டு ஒடுங்கி கிடக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் துதிய நாவுல தருகிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல ஹஸ்பண்டுக்கு திடீர்னு த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாங்க போய் செக் பண்ணோம்னா அவங்க நெகட்டிவா ஒரு பெரிய வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையாயிட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்துல அந்த உபவாசம் ஜெபமாய் காத்து கடந்து, அப்பா நீங்க என் கணவரை விடுவிக்கணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஸ்கேனிங் ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாங்கப்பா. நாங்க ஏதோ சாதாரண இன்ஃபெக்ஷன் மாதிரிதானப்பா நாங்க போனோம். ஆனா நீங்க ஸ்கேன்லாம் இப்படி எடுக்கிற எல்லாமே ஒரு புது அனுபவம். ரொம்ப பயம். 2 பேர் தான் இருக்கிறோம். அவங்க பலவீனப்படும் போது ரொம்ப ஆவியில கலங்கி போனவளா நான் இருந்தேன். ஆனா அந்த ஸ்கேன் எடுக்கும்போது எல்லாம் ரொம்ப பயம். என்னோட தொண்டையை பிடிச்சி நெரிச்ச மாதிரிதான் அந்த ஸ்கேன் சென்டர்ல இருக்கும்போது.
அப்போ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆவி வந்து பலப்பட்டுட்டே தான் இருக்கு. ஆவி வந்து அப்படியே ஒடுங்கி போயிட்டுதான். ரொம்ப ஒடுங்கி போயிடுச்சுதான். இது புதுசா ஒரு பாதைக்குள்ள போறோம்ப்பா, தனிமையில நிக்கிறோம். இது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலப்பான்னு ரொம்ப கண்ணீரையும் தாழ்வரதான். அப்போ இது ஒரு சாதாரணமா இருக்கும்னு நாங்க நெனச்சோம். ஆனா இவங்க ஏதோ ஒண்ணு என்னென்னமோ சொல்றாங்களேப்பா, எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அங்க போய் ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட்ட வரும்போது, அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இது பயப்பட தேவையில்ல. இது வந்து சின்ன பிள்ளைகள்ல இருக்க வேண்டியதுதான். இருக்கக்கூடியது. அது இப்பவும் அது இருக்கிறது அந்த மாரி அது கிளியர் ஆகாம இருக்கு. அப்படிலாம் அந்த ரிப்போர்ட்ட பார்த்த சில சிஸ்டர்ஸ், நர்சிங் படிச்சவங்க, எல்லாம் அத குறிச்சு படிச்சவங்கலாம் சொன்னாலும், எனக்குள்ள ஒரு ஆவிக்குள்ள ஒரு கலங்கி போய், ஒடுங்கி போய் தான் நான் இருந்தேன். ரொம்ப பாரம். இந்த நேரத்துல நெறைய தேவ பிள்ளைகளுடைய ஜெபமும், ஆலோசனையும் எனக்கு நேரா என்னை பலப்படுத்திக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்துல யாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்னை சூழ்ந்து கொண்டாங்க. யாரும் நான் வந்து தனிமைப்படுத்தப்படல. ஆனாலும் சில இதுல நம்ம ஒற்றப்பட்டு தான் போவோம். கர்த்தரால நம்ம பலப்படுற வரைக்கும் நம்ம ஒற்றப்பட்டுறோம். அந்த அந்த நேரங்கள்ல நான் என்னலாம் ஒப்புரவாகணும்னு ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தாலும், அதெல்லாம் நான் தேவ சமூகத்துல நெடுமாறா விழுந்து கிடந்து, தேவ சமூகத்துல ஆண்டவரே எது சரிப்படணும்ன்று நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டே இருந்தேன். அந்த ரிப்போர்ட்ட டாக்டர்ட்ட கொண்டு போகும் முன்பாக இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட நார்மல் ஆக ஆரம்பிச்சது. இல்ல என்ன சாப்பிட்டாலும் பயங்கர இருமல். அப்படியே நான் கொஞ்சம் கூட அது மட்டுப்பட ஆரம்பிச்சதுதான். வேண்டாம் எனக்கு இப்போ ஒண்ணுமே செய்யல. ஏன்னா நான் இங்க சோர்வா இருக்கிறத பார்த்து வேண்டான்ட்டாங்க. ஆனா மறுநாள் இவங்களுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அத அத வேணா போய் பார்க்க போன்னு அசால்ட்டா சொன்னாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்ல. அந்த நாள் முழுசும் நாங்க டாக்டர்ட்ட போவதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாள் இல்லாதபடிக்கு அவங்க ஒரு சிலுவை பாடு நிறைந்த ஒரு பாடல நான் இந்த ஒரு குரூப் சாங் மூலமா ஒரு செட் ஆஃப் சாங்ல அந்த சாங் வந்துச்சு. அவங்க பாட ஆரம்பிச்சதுன்னா காலையில தொட்டு மத்தியானமும் ஈவினிங் நாங்க டாக்டர்ட்ட போகுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு பாட்டை தான் பாடுனாங்க. அவங்களா நோட் எடுத்தாங்க, எழுதுனாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க துதிச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க ஒரு பக்கம் இருந்து கண்ணீரோட ஜெபிக்கிறேன் அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு. அதுல அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்களோ, என்ன பெரிய ஒரு தான் சொல்லிருக்கேன். அப்படி அதே வார்த்தை அத நான் வாசித்துட்டு இன்னும் எனக்கு பயம். ஆண்டவரே இப்படி இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு குறைவோடு நான் இருக்கிறேன்ப்பா. மேலும் என் கணவருக்கும் இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துட்டு ரொம்ப கலங்கினவனா நான் ஒடுங்கி தான் போனேன். ஆனா இங்க உட்கார்ந்து என்னால வேதம் வாசிக்க முடியல. ஒரு வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகத்துல உள்ள வசனத்த நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறேன். வெறுமனே வியாதிக்காக அறிக்கையிட்டுட்டு காரியம் இல்ல. நம்ம அ ஒரு ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாகுறது ஏதாவது பாவ மன்னிப்பு, அவர் கிருபைக்காக பாவம் மன்னிக்கப்படும்படியா அந்த வாக்குகள வாசிப்போம்ன்னு சொல்லி, அத நான் வாசித்துட்டு எனக்கு வேற வேதம் வாசிக்க பலன் இல்ல. இந்த வார்த்தைகள நான் அறிக்கையிட்டுட்டே இருக்கும்போது, இவங்க பாடுற சத்தம் எனக்கு கேக்குது. அப்ப ஆவியானவர் ஒரு அவரு என்னை துதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த துதிக்க அந்த எரிக கோட்டை வீழும். நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியே! அப்படிங்கிறத ஆவியானவர் உணர்த்தினாரு. அப்ப ஆவியில நான் நிரப்பப்பட்டேன். அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலா அவங்களுக்கு ஆண்டவர் அந்த துதியின் உடைய குடுத்துட்டாரு. ஆனா, நான் இங்க கிடந்து ஒடுங்கிட்டு தான் கிடக்கிறேன். அந்த வார்த்தை எப்போ என் இருதயத்துக்குள்ள ஆவியானவரால சொல்லப்பட்டதோ, அப்ப நான் ஆவியில நிரம்பி, "எசப்பா இந்த கடந்து செல்ல நீங்க கிருபை தருவீங்க. இது ஒன்று இல்ல நீங்க கிருபை தருவீங்க." அது அப்படின்னு நினைச்சிருக்கேன். எதிர்பாராத ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி நம்மள போல சகோதரி தான். ஜெபிக்கிற ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, "சிஸ்டர் இந்த மாரி இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்பவே முழங்கால் போட்டு இருங்க சிஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம்." ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்த குடுத்தாரு. இந்த பாடுகளுக்காக நன்றி சொல்ல வச்சாரு. எப்ப என் நாவுல நான் நன்றி பலி ஏறெடுக்க ஆரம்பிச்சேனோ, நன்றியால துதிக்க ஆரம்பிச்சனோ, அப்ப என்னிடத்துல தான் அந்த பயம் போச்சு. டாக்டர்ட்ட போய் நாங்க என்ன வார்த்தைய சொல்றாரோ, இது அந்த மாரி பிரச்சனையே இல்ல. இது பிறவியிலே இருக்கிறது. அப்படின்னு சொல்லி ஆண்டு அந்த வார்த்தைய கேட்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க என்ன பாரம் உங்க இருதயத்தை கலங்க கொண்டிருக்கிறது. அ ஒடுக்கி கொண்டிருக்கிறது. வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், கடனா இருக்கலாம், எல்லாம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்குதான். ஆனா, அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியாத ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில துதியின் ஆடைய கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆடைய அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம்.
60ஆம் அதிகாரம் சங்கீதம் 60 18ல இனி கொடுமை உன் தேசத்துல அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டது. உன் மதில்களை ரட்சிப்பேன், உன் வாசல்களை துதி என்னும் மாற்றுவேன். நம்ம வீடுகளுக்குள்ள துதி சத்தம், அவரு ரட்சிப்பின் சத்தம், கெம்பீர சத்தம் தொனிக்கட்டும். வீடுகள்ல தேவனை பாடுகிற பாடல்கள் தொனிக்கட்டும். நம்ம வாயால பாடுவோம். வீடுகள்ல அது எப்பவும் காலையில நேரத்துல எப்ப மொபைல்லயோ இல்ல நீங்க ஒருவேளை ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்களா, அவர் துதிக்கிற சத்தத்தை வீட்டுல தொனிக்க பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு குறிச்சு நம்ம பார்க்கிறோம்ல. வந்து ஏன் அவன் கேட்கிறான்? அங்க அதுக்கு முன்னாடி எலிசா இருந்துகிட்டே இருக்காரு. விடவே இல்ல. அவர் எடுத்து கொண்டாந்து எலிசா வந்து தெரியும் எலிசா. ஆனாலும் அவன் பின்னாடியே தொடர்ந்தனால அவனு ரெட்டிப்பான வரம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஒண்ணுமே சொல்லல. ஆனா அவரு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அவரிடத்துல இருந்து அந்த வந்த சால்வை இவன் மேல விழும்போது அவரை காட்டின ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு காலமா யோர்தானை கடக்க போனோம். அத ஒரு அடி அடிக்கிறான். அந்த 2ஆ பிரிகிறது. உணர்ந்தான். எனக்கு அந்த வசனத்தை ஆண்டவர் தந்துட்டாரு என்று சொல்லி உணர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நீதி சால்வைய ஒரு ஒரு அலங்கார வஸ்திரத்தை வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா வழி தெரியாத இடங்களுக்குள்ள அவர் நடத்தி செல்லும்படியாக இந்த சால்வை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறிச்சு நம்ம பாக்குறோம். அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ குணமானத நம்ம பாக்குறோம். அந்த வஸ்திரத்தை தொட்டதுனால அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வல்லமையை கொண்டு வந்ததை நம்ம பாக்குறோம். சும்மா தொட்டதுனால குணமாகல. விசுவாசம் தான் கர்த்தரிடத்தில் பொங்கல் தொட்டா நான் சௌக்கியம் ஆயிருவேன் என்று கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்து அவளுக்கு குணமாக்குறதா இருக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது. சிஸ்டர் வாய்ஸ் கேட்கல, பிரேக் ஆகுது சிஸ்டர். இப்ப வரேன் இருக்கா, உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ, இப்ப வரேன் இருக்கா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திடீர்னு மொபைல் நெட்வொர்க் இஷ்யூ வந்துருச்சு, சாரி. ஸ்தோத்திர இயேசப்பா. அதே போல அந்த ஆலயம் வந்து வஸ்திரத்தின் தொங்கலால நிரப்பப்பட்டிருக்கிறத, தேவாலயம் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த அந்த ஆலயம் வந்து அதே போல சாமுவேல்ல சாலமோன் கெட்டுற ஆலயத்திலையும் தேவனுடைய வஸ்திரத்தினால அந்த ஆலயம் தொங்கலால மூடப்பட்டிருக்கிறதே நம்ம நிறைய பழைய ஏற்பாடுகளை நம்ம வாசிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் அந்த ஆலயம் தேவனுடைய வஸ்திரத்தினால் நிரம்பி இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது இந்த கூனியான பெரும்பாடுள்ள இந்த கூனியான ஸ்திரீயும் கூட ஒரு 18 வருஷமா அவளுடைய சரீரத்தை ஒடுக்கி வைத்திருக்கிறத நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அவளும் கூட அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்து பேசுற பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் அவளுக்குள்ள அந்த விடுதலை ஆகணுங்கிற கூடிய அந்த எண்ணம் இருக்கு. ஆண்டவர் கடந்து வருகிறாரு. இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவளை தொட்டு ஆண்டவர் வந்து ஆபிரகாமின் குமாரத்தி என்று அங்கீகரித்து அவளை வந்து தொட்டு குணமாகிறத நாம பாக்குறோம். அதே போல இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியும் கூட அந்த வஸ்திரத்தை தொட்டதுனால அந்த குணமாகிறத பாக்குறோம். ஆலயம் வஸ்திரத்தின் தொங்கலால நிரப்பப்பட்டு இருந்தது. அந்த வஸ்திரத்தின் மேலதான் உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கும் நம்ம ஆலயத்துக்கு போறோமா, அவருடைய வஸ்திரத்தின் மேலதான் உட்கார்ந்துருக்கோம். எப்படி பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தை தொட்டி குணமானது போல அந்த 18 வருஷமாய் கூனியா இருந்த ஸ்ரீ அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து அந்த வஸ்திரத்துக்குள்ள இருந்து கத்தரால தொட்டு குணமானது போல இன்னைக்கும் நம்ம சரீரத்திலையும் பிரியப்பட்டவர்கள் மேலையும் இருக்கிற ரோகங்கள், ரோக கட்டுகள், பாடுகள், கண்ணீரின் தாழ்வு எல்லாம் அவரால மாற்ற முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே மாதிரி நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 104:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிய வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைய போல விரித்திருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவே ஒளியானவர் தான் சொல்லி யோவான்ல நிறைய இடத்துல அவர் ஒளியானவர் என்றது வெளிச்சம் அப்படிதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம், ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த மரண கட்டுகள் வழியா கடந்து போறவங்களுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லி இந்த வெளிச்சத்தை நீங்க அவங்க மேல அனுப்புங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்குள்ள நான் வரும்போது இந்த வசனம் என்னை ரொம்ப பலப்படுத்தினதை நான் பார்க்க முடிஞ்சுது. ஆனா ஆண்டவர் இந்த பாடுகளுக்குள்ள கொண்டு போக முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு. ஆனா அது அந்த நேரம் நம்ம கூட இடப்படவே செய்யாது. அது நமக்கு இருக்கிற பாடுகள்ல கஷ்டங்கள்ல அதை நம்ம மறந்துருவோம். ஆனா நம்ம வந்து அந்த காரியத்தை படிப்படியா அதை ஞாபகப்படுத்தும் போது அதை சொல்லி சொல்லி நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்க செய்யறோம். லூக்கா 9:29 இந்த வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கும் போது எஸ்தர் ஜெபக்குழுல இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசினதுதான். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. நம்ம ஜெபிக்க 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 அந்த நமக்குள்ள அக்னி இறங்கும். அந்த சங்கு வந்து எவ்வளவு தூரம் சொல்றோமோ அவ்வளவு தூரம் வெண்மையாகும் என்று சொல்லி அந்த உலக பிரமாணமா நம்ம கேட்டிருக்கோம். அப்படித்தானே? அதே போலதான் நம்மளும் கூட எவ்வளவு தூரம் அக்னிக்குள்ள பரிசுத்த ஆவியானோட அக்னியால நிரம்ப 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 நம்மளும் அப்படியே பரிசுத்தமாவோம், வெண்மையாவோம். நம்மளுடைய வஸ்திரம் வெண்மையாகும். எப்படி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அவருடைய வஸ்திரம் வெண்மையானதோ இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த இருள் வந்து நம்மள ஆளுமை செய்ய முடியாது. எப்பவுமே இந்த இடைக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிற வாக்கியம் அதிகமா நான் ஏன் செவில கேட்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகப்புறமான கவலைகள் அதிக நேரம் நம்மளை ஒடுக்கி கொண்டே இருக்க முடியாது. அவர் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணித்த சந்தோஷம் நம்ம இருதயத்துக்குள்ள தந்திருக்கிறாரு. அது அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது ஒரு கார்மேகம் விலகி வெண்மேகம் தெரியுற போல அந்த கார்மேகம் சீக்கிரமாய் கடந்து போயிரும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இருள் காலம் இந்த இப்ப கடந்து போகிற இப்போ நம்ம அனுபவிக்கிற ஒரு சில காலகட்டங்கள் இருக்குதான், கஷ்டமான காலங்கள் இருக்குது. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அது கார்மேகம் போல விலகி அந்த வெண்மேகம் தெரிகிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மேகம் விலகி போகும் என்று சொல்லி தண்ணீர் கடந்து போது போல துன்மார்க்கன் கடந்து போயிடுவான். கஷ்டங்களும் அப்படியே தண்ணீர் ஒழுகி போது போல நம்ம கஷ்டத்தையும் ஒழுகி போகும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறோம். அப்படியா நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படியாய் மாறும். அதே போல தனித்திருந்து உயர்ந்த மலையில் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மத்தேயு 17:2 அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று என்று சொல்ற. நம்ம
தனித்திருந்து ஜெபிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை குறிச்சதான அப்போது அவருடைய வஸ்திரம் எப்படி மாறுனுச்சு, அதே போலதான் பிரியமானவர்களே நம்மளும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது அக்னியால நிரம்பும் போதும் நமக்கு நம்மளுடைய வஸ்திரமும் நம்ம பரிசுத்தமாகி ஆண்டவர் ஒரு வெண் வஸ்திரம் நமக்கு போர்த்தப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஏன்னா அவர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம சேவிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்மளோட வஸ்திரம் அதாவது கரைபடாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கடைசியா நம்ம யோசேப்பின் வஸ்திரத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிச்சு பார்த்தோம், அலங்கார வஸ்திரத்தை குறிச்சு பார்த்தோம், துதியின் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் தருகிறாரு நம்ம பார்த்தோம். ஒரு நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் தருகிறான்னு பார்த்தோம், ஒளியின் வஸ்திரத்தை நமக்கு தருகிறாருன்னு நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் யோசேப்புக்கு ஒடுக்கப்பட்ட அந்த மெல்லிய வஸ்திரத்தை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெண் வஸ்திரத்தை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, யோசேப்புக்கு அவன் தகப்பனார் யோசேப்பை குறிச்சு ஆதியாகமம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அவன் பல வர்ண அங்கியை செய்வித்து கொடுத்தான் என்று சொல்லி ஒரு நல்ல கடைசி அவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகனா இருக்கனால எல்லாரும் அவங்க சகோதரர்களா ஆடு மேய்க்கிறவங்களா இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் தரிக்கும் போது இவனுக்கு மேல ஒரு அலங்கார வஸ்திரம் பலவரமான அங்கி மேல அங்கியா கொடுத்து அந்த அங்கி அவங்க முதலாவது ஒரு போட்டியும் பொறாமையும் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்னாலதான். ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஆடு மேய்ப்பனுக்குள்ள வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க, இவன் பலவரன அங்கியை போட்டு அவங்க முன்னாடி போகும்போது அந்த முதலாவது அவங்க மேல கோபம் மூட்டது அந்த அங்கினாலதான். அந்த ஒரு வெறுப்பை உண்டாக்குனது. அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு இதுல நான் தியானிச்சேன். அதாவது அந்த அங்கி வெறுப்பை உண்டாக்கவில்லை, இருதயத்தில் இருந்ததை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அது வெறுப்பை உண்டாக்கல. ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள என்ன நினைவோட இருக்காங்கிறத வெளியே கொண்டு வந்து பலவர்ண அங்கி அவர்கள் கலட்டினார்கள். முதலாவது அவருடைய அவங்களுக்கு அந்த பலவர்ண அங்கியை செய்வித்து கொடுத்த அந்த அங்கி அவனுக்கு பொறாமையை கொண்டு வரல, அதை வெளிப்படுத்துது. இருதயத்துல இருந்ததை அவங்களுக்கு அந்த வெளிப்படுத்தி அதை கோபமா மாறி வெறுப்பா மாறி அவனை கொல்ற அளவுக்கு ஒரு குழிக்குள்ள போடுற அளவுக்கு போயிட்டு அவன் அந்த ரூபன் சொல்லலைன்னா அவனை கொன்னுருப்பாங்க. ஆனா அதுக்கு அவனை தப்பிவித்து அவனை குழிக்குள்ள போடுறாங்க. குழிக்குள்ள போடுறது மட்டும் இல்லாம அவனுக்காக ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த ரத்தத்தை அவன் வஸ்திரத்துல தோய்த்து அவங்க தகப்பனட்ட கொண்டு காட்டுறாங்க. வழியில ஒரு இது உன் குமாரனுடையதானோ, அந்த அங்கியை நாங்கள் கண்டெடுத்தோம், இது ஒரு மிருகம் பீறி போட்டது என்று சொல்றான். ஆனால் அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் நடந்திருக்கு. இவனுடைய பிராணனுக்கு பகரமா அங்க ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டிருக்கு. 39 12-13 தான் அவனை எல்லா வஸ்திரத்தையும் அவனை உறிஞ்சி இப்ப தகப்பன் கொடுத்து அந்த பலவரனாங்கியே உரியப்பட்டுட்டு அவனுக்கு ஒரு நிந்தையான ஒரு வஸ்திரத்தை கொடுத்து குழிக்குள்ள போட்டுட்டாங்க. ஒரு அடிமையின் வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த அடிமையின் வஸ்திரம் கூட திரும்பவும் அது எப்போ பறிக்கப்படுறது அவன்கிட்ட இருந்து. அவன் போத்திபாரின் மனைவி அந்த பார்வோனுடைய வேலைக்காரன் வீட்டுக்கு அவ போறான். போகும்போது அங்கே ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தொழில தான் அவன் இருக்கிறான். ஆனாலும் அங்கேயும் அவளுடைய போத்திபாரின் மனைவியால அவன் நித்த நெருக்கப்படும் போது அந்த பாவத்துக்கு அதை நான் அவன் ஆகுன மட்டும் சகிச்சான். அதை எல்லை மீறி போகும்போது அதை விட்டு விலகி ஓடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். சில இடங்கள்ல போராட்டமும் இதை சகிச்சுக்கலாம் சகிக்க கூடிய காரியங்கள் உண்டுதான், எல்லாம் சகிக்க முடியாது. பிசாசுக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து நிக்க சொல்ல, பாவத்துக்கு எதிர்த்து நிக்க சொல்ல, விலகி ஓடதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இவன் அந்த விலகி ஓடி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கணும். தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஆதியாகமம் 39-12-13 நம்ம வாசிக்கிறோம். அங்க ஒரு செப்பரேஷனை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு குடும்பத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்படுகிறான். அதே போல ஒரு வேலை நமக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு இதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரம் கூட இருக்கு, எல்லாத்தையும் நம்மள அனுபவிக்க அதிகாரத்தை நம்ம முதலாளி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அங்க நிக்கிறான். அங்கேயும் ஒரு தனிமைப்படுத்துதலை நம்ம பாக்குறோம். குடும்பத்தை விட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டு அடுத்ததான் அவனுக்கு கிடைக்கிறது சிறைச்சாலை வஸ்திரம். அவன் திரும்ப அவனை ஜெயில போடுறாங்க.
ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி பழி போட்டுனா உண்மையிலே கொன்னு போட்டுருவாங்க. அப்ப கூட ஆண்டவர் அவனோட அதுக்கு ஆண்டவர் வந்து அவன வந்து இடம் கொடுக்கல. ஏன்னா ஒருவேளை அந்த போத்திபாருக்கு ஒரு தெரிஞ்சிருக்கலாம். இவன் உண்மையானவன் தான். தான் மனைவிய அ ச எ மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்த முடியாததுக்காக இவன ஜெயில்ல அடைக்கிறான். இல்லன்னா அந்த காலத்துல எந்த மாரி வேசித்தன பாவத்துக்குள்ள அகப்பட்ட 2 பேரையும் கொல்லப்படக்கூடிய ஒரு காலம் தான். ஆனாலும் கர்த்தர் கண்கள்ல கிருபை கிடைச்சு ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்பட செய்யாத பாவத்திற்காக, நித்தம் நொறுக்கப்பட்ட ஒரு காரியத்திற்காக அவன் வந்து சிறைச்சாலைக்குள்ள போறான். அங்க அவனுக்கு ஒரு வஸ்திரம், சிறைச்சாலை வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது நிந்தையான ஒரு வஸ்திரம். துணிகரமா பாவ பலி போடப்பட்ட ஒரு வஸ்திரத்த சுமந்து கொண்டவனா 13 ஆண்டுகள் இருக்கிறான். ஆனாலும் அந்த நிந்தையிலும் அவமானம் சகிக்கும்போது, ஆண்டவர் அவன் கூடவே இருந்ததுதான் பெரிய காரியம். கர்த்தர் கூடவே இப்பவும் நம்ம பல பாடுகள் மத்தியிலும் நம்ம தனிமைப்பட்டுட்டோம்னு நினைக்கும் போதுதான் நம்ம கஷ்டமே தவிர, ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற பிரயாசமா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும், அது ஒரு நாளும் மாறி போகாது. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் அவனை ஒற்றப்படுத்துறாரு. அதுதான் வேணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு தனியா வேணும். நம்மளோட சில காரியங்கள சொல்றதுக்கு, சில பொறுப்புகள நமக்கு கொடுப்பதற்கு, சில ஊழியத்தின் காரியங்கள நம்மளோடு கூட வெளிப்படுத்தி காட்டுறதற்கு நம்மள செப்பரேட் பண்ணணும். அப்படியா அவன் செப்பரேட் பண்ணி 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் வந்து அவன வெளிய கொண்டு வருகிற நேரத்துல தான் அவனுடைய சொப்பனத்தையும், அவன் எப்படி தரிசனம் பெற்றவனுங்கிறதையும் கர்த்தர் வெளிக்கொண்டு வராரு. 2 சில கைதிகளுக்கு அவன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்போது, அதே அந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்து, ஒரு திகிலையும், கலக்கத்தையும் கொடுத்து, இது யார் விளக்கி காட்டுவான் என்று சொல்லும்போது, அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த யோசேப்பு குறிச்சு தான ஒரு வெளிப்பாடு வருகிறது. உடனே அந்த இடத்திலிருந்து அவன் வெளியே கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த 41வது அதிகாரத்துல 41வது அதிகாரத்துல தேவ ஆவி அவன் வெளியே கொண்டு வரும்போது 14வது அதிகாரத்துல அப்பொழுது யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வருகிறான். அந்த இடத்துல அந்த வஸ்திரத்தை அவன் வேறு வஸ்திரத்தை ஒரு நல்ல ஒரு வஸ்திரம் தரித்தவனா வெளியே கொண்டு வராங்க. ஆனாலும் அவனுக்கு இன்னும் மேன்மையான வஸ்திரத்தை அவன் கொடுக்கிறான். அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன பிறகு 11வது அதிகாரத்துல 41, 42 பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து பொன் சரப்பணியில் அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கணும். ஆண்டவருடைய திட்டம் அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரி ஆகணும். பின்னாடி அவன் குடும்பத்தை அவன் காக்கணும். அதுதான் ஆண்டவரோட திட்டம். இந்த இடைக்குள்ள இந்த சின்ன சின்ன பஞ்சாயத்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முடிச்சு காட்டிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நான் இப்ப இடையில தியானிக்கணும். சின்ன சின்ன பாடுகள் கஷ்டம் அது நமக்கு பெருசா இருக்கும். ஆனா அதுல இருந்து அந்த சின்ன காரியத்துல இருந்து விடுவிக்கிறது வந்து ஆண்டவருக்கு பெரிய காரியம் இல்ல. நம்மளை குறிச்சுதான திட்டத்துக்கு நம்மளை உருவாக்கி ஒடுக்கி வழியில நடத்தி செவையான வழியில கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இவன் அந்த 13 வருஷ சிறைச்சாலையே ஆண்டவர் அப்பவே ஆண்டவர் விடுவிச்சிருக்க முடியாதா? இவன் உத்தமன் தான், இவன் நல்லவன் தான் சொல்லி அவன் எத்தனை கூப்பி சொன்னாலும் இவன் சொன்னதான் சரின்னு அந்த போத்திபார் மனைவிக்கும் போத்திபாருக்கும் அவனு விவரிச்சிருக்க முடியாதா? ஆனா கர்த்தருடைய இது அவனை ஒரு பெரிய எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியா கொண்டு வரணும்னா இந்த மாதிரி பாடுகள்லாம் வேணும் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டமா சித்தமா இருந்துச்சு. அதே போல அவனுக்கு கொடுத்த அந்த வஸ்திரம் பாத்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து அவனை கொண்டு வர அந்த மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என் கூட ரொம்ப அதிகமா இடப்பட்டது. வெளிப்படுத்துதல் 19:8 சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியே. அவன மேல ஒரு பாவ பழி சுமத்தி அவனை சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு அடையாளம் பரிசுத்தவான்கள் நீதி. அவன் என்னுடைய பரிசுத்தவான் என்று அதுக்கு ஆண்டவர் வந்து எல்லாத்துட்டையும் விலக்கி காட்டிட்டு இருக்கல. அந்த வஸ்திரம்னாலே அது பரிசுத்தம் தான்.
அவன் என்னுடைய பரிசுத்தமான நீதி உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அந்த மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் நம்ம இந்த கடந்த நாட்கள்ல தேவையில்லாத மனவேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு மனமடியாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையோடு கூட பேசினார். உனக்கு நான் கொடுக்கிறது அந்த மெல்லிய வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரத்தை அது ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை ஒருவரும் நம்ம விட்டு இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அன்னைக்கு நான் இந்த காரியங்கள் சொல்வதற்கு எனக்கு டைம் இல்லை. ஆனா நமக்கு திருமணமான பிள்ளைகளுக்கு, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த மெல்லிய வஸ்திரம் இது எப்படியா இருக்கும்? நீதிமொழிகள் 30ல குணசாலியான ஸ்திரியை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. 31 நீதிமொழிகள் 31:10 11 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அதே போல அவர் உயிரோடு இருக்கனாலலாம் அவனுக்கு நன்மையை செய்கிறாளே தவிர தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள் என்று சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவ ஒரு 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 கப்பலை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வியாபார கப்பலை போல அவள் இருக்கிறார். நம்மளை குறிச்சுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது நேரப்பட எந்திரிச்சு அவங்க குடும்பத்திற்கு ஆகாரம் படி அளக்கிறார், வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறார். அது என்ன அப்படின்ட்டு நான் சில காரியங்களை சிந்திச்சு கொண்டிருக்கும் போது அதிகாலை தோறும் சில இப்ப எங்க சபையிலுமே பிரேயர் நடக்கு. அதிகாலை தோறும் 5 to 6 பிரேயர் நடக்கு. அதை பொறுப்படுத்தி எங்க பாஸ்டர் மனைவி செய்துட்டு இருக்கும்போது அந்த அதிகாலையிலே படி அளக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உணர்ந்தது என்னன்னா, அதிகாலையில நம்ம தேவ சமூகத்துல நம்ம விண்ணப்பம் பண்றோமா ஆண்டவர்களுக்காக, நம்ம சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன், அண்ணன் எல்லாருக்காக வேண்டுதல். அது என்னன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த ஜெபத்தை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நம்ம படி அளந்து கொண்டே இருக்கிறோம், அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை படி அளந்து கொண்டே இருக்கிறோங்கிறத இந்த வசனத்தின் மூலமா எனக்கு ஒரு வெளிப்பாடு கிட்டினது பிரியமானவர்கள். நம்ம ஜெபிக்கிறது, நம்ம ஆகாரம் கொடுக்கிறது எப்படி படி அளக்கிறாள் அப்படின்னா, நம்ம அனுதினமும் ஜெபித்து 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 அவங்களுக்கான பாதுகாப்பையும் நன்மையும் உறவையும் நம்ம திறக்கிறதுக்கு நம்மள அந்த ஊற்றுக்கண்ணா ஆண்டவர் நம்மள பாக்குறார். அதுல அவள் உடுத்துற உடை எப்படி இருக்கும்னா 22ல ரத்தின கம்பங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பு. அந்த மெல்லிய புடவை, அந்த பரிசுத்தத்தை அவள் அலங்காரமா உடுத்தி கொண்டிருக்கிறாள். அவ என்னிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கிறாள். அந்த மெல்லிய வஸ்திரம், நம்ம போடுகிற வஸ்திரத்தை நான் உடுத்தி அந்த நம்ம வஸ்திரமே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரிசுத்தம், அந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல குடும்பத்திற்காக அந்த யோசேப்பு காரியத்துக்கு வரும். யோசேப்பு தன் குடும்பத்திற்காக அந்த ஒரு பாதுகாவலான ரச்சனையனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு நம்ம யோவான் 19:2 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19:2 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு சிவப்பு அங்கியை தரிக்கிறாங்க என்று சொல்லி 19வது அதிகாரத்தையும் அவரை சிலுவையில அறையப்படும்படியா கொண்டு போவதற்கு முன்பாக அவரிடத்துல கொடுக்கப்பட்டவைகள் என்ன அப்படின்ட்டு, இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். அதாவது ஆண்டவருக்கு சிலுவையில அறையப்படும் முன்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு முள்முடி, அந்த சிவப்பங்கி. எப்படி யோசேப்பு குடும்ப ரச்சனைக்காகவும் இந்த எகிப்து தேச மக்களுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு ரச்சனையாய் அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அவன் வஸ்திரம் ரத்தத்தினால துவைக்கப்பட்டதோ, இன்றைக்கும் நம்மளும் நம்ம குடும்பமும் விடுவிக்கப்படும்படியா அவருக்கு ஒரு சிவப்பங்கி தரிக்கப்பட்டது. அது மட்டும் சிலுவையில மொத்த ரத்தத்தை சிந்தி அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். அதே போல அந்த வஸ்திரத்தை கூட அந்த ஜனங்கள் 19, 23, 24 அதை பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளத நம்ம பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த அந்த மெல்லிய வஸ்திரத்தை அவர் கொடுத்தது, அதனால நம்மள்ட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு வெளிப்படுத்தல் 3ல ஒரு காரியத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. 18ல யோசேப்பு 3:18 நீ 18 3
4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படாதபடி சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் பரிசுத்தவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3:4-5 சொல்லப்பட்டிருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு, மாமிசத்தை ஜெயிக்கிறவர்கள், பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வெண் வஸ்திரத்தை வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 18 சொல்ல வெளிப்பாடு 3:18 நான் நீ ஐஸ்வரனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ள வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் உன் கண்களுக்கு கலிங்க போட வேண்டும் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ ஐஸ்வர்யன் ஆகணும்னா புடமிடப்பட்ட பொன்னையும் நம்மளுடைய பாவம் வெளிப்படாதபடிக்கு, நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை வெளிப்படாத, நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை என்னிடத்திலிருந்து கேட்டு வாங்கி கொள்ளு என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் நம்ம பரிசுத்தத்தை அவர்கிட்ட கேட்டு கேட்டு அனுதினமும் நம்ம வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ரெவலேஷன் 7 வெளிப்பாடு 7ல அந்த ஒரு ரத்தத்தினால் தூக்கப்பட்ட வஸ்திரத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படை 7 யோவானுக்கு ஒரு தரிசனத்துல காட்டுறாங்க. மிகுந்த, அதாவது அந்த இடத்துல துதிக்கிற சத்தத்தை அவன் கேட்கும்போது பார்த்தபோது 9வது வசனம் 7:9 வெளிப்படுத்தல் 7:9 நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரத்தாலும் ஜனங்களாலும் பாசைக்காரலும் இருந்து வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவங்க ஒரு வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டு நிக்கிறாங்களே, இவங்க யாரு அப்படி அவங்க மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுல நிறைய துதிக்கிற வசனம் இருக்கும். சிலவர் இந்த வெளிப்படுத்தல் வாசிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அதை வாசித்து பாருங்க. நிறைய துதிக்கிற வார்த்தைகள் இதுல இருந்து நம்ம எடுக்கலாம். அவங்க எவ்வளவு மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி அந்த வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களை ஆர்ப்பரித்து அந்த இடத்துல உச்சத்துல தேவனை ஆராதிக்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அந்த சத்தம் அவனை இவர்கள் யார் என்று கேட்கும்படியா கொண்டு போனது. அதுல அது ஃபுல்லாவே வாசனம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களை 4 ஜீவன்களை சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமை ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமை பலனும் சதா காலங்களில் உண்டாவது. 7 கூட்ட காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்குது. துதி, மகிமை, ஞானம், ஸ்தோத்திரம், கனம், வல்லமை, பலன் எல்லா நாளும் உண்டாவதாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது திரும்பவும் கேட்கிறான். மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளையங்கி தரித்திருந்த இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினால் தொய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் ஓரிக்கிற ரீபல அல்ல ரிக்கர ரீபல அல்ல ரிக்கர இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு வாசமாய் இருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அந்த இரத்தத்தினால தொய்க்கப்பட்ட வஸ்திரம். இப்போ நம்ம படுற பாடு இந்த அது இப்போ நிறைய பேரு அடித்து கொல்லப்பட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிரல. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சி எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க யாருன்னா இரத்த சிந்தி மரிக்கிற அந்த இரத்த சாட்சியா மரிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவங்க வஸ்திரத்தை தொழுத்து வெளுத்தவர்கள். அப்படி அவங்களுக்கு அந்த துதி நாட அந்த அந்த வஸ்திரம் வெண்மையாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் அந்த பாடுகளை சகித்தவர்கள், உபத்திரத்தை சகித்தவர்கள் அவர் முன்பாக நின்னு, அவர் நெருக்கமா நின்னு, அவர் சிங்காசனத்துல முன்பாக நின்னு அவரை துதித்து ஆர்ப்பரிப்ப இரவும் பகலும் அவர் அங்க நின்று சேவிப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுங்க. இன்னைக்கு மிதமிஞ்சின பாடுகளா கஷ்டங்களா கூட இருக்கலாம். ஈவன் நான் கூட நிறைய பாடுகள் வழியா கடந்து போகதான் செய்யறேன். ஆனாலும் இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, இந்த பாடுகள்லாம் நம்மள அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக நிறுத்தும். இந்த பாடுகள் அவருக்கு முன்பாக நிறுத்தட்டும். அவருடைய ஆலயத்துல அவர் ஆலயத்துக்கு முன்பாக நிறுத்தட்டும். பேதுரு நம்ம ரொம்ப மிகுந்த உபத்திரப்படும் போது அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார் என்று சொல்லி பவுல்
பவுல், ஏன்னா அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம். அப்போஸ்தலர்ல அவன் மிகுந்த உபத்திரப்படும் போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து அந்த யோவான் அதிகாரத்தோடு அவரு ஆரோகணமாயி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா பவுல் பாடுபடும் போது, நெருக்கப்படும் போது இறங்கி வராரு. அந்த இறங்கி வந்து நீ போக வேண்டிய தூரம் இருக்கு. பவுலை பலப்படுத்தும்படியா கர்த்தர் இறங்கி வந்தார். சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம பாடுபடும்போது, கஷ்டப்படும், நெருக்கப்படும் போது அவருடைய நோக்கம், அவருடைய நித்தியதைக்கு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம நின்றணும். இந்த பாடெல்லாம் அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மளை நிறுத்திடணும். ஒடுங்கி மூலையில உட்கார வச்சிடக்கூடாது. என்ன பாடம் ஒண்ணு நெடும்பாடம் விழுந்துரும், முழங்கால நின்னு கவுந்து கிடந்துடணும். அதுதான். அப்ப நான் உங்க முன்பாக நான் நிக்கிறேன். அதுக்கு நேராதான் நம்மளை கொண்டு போகணுமே தவிர இது வந்து நம்மளை பின்னாடி கொண்டு போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்திற்காக நிற்கும் போது எல்லாம் அவர் முன்பாக நின்று நம்ம செபிக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு வெண் வஸ்திரத்தை கொடுத்துக்கிறாரு, மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, துதியின் ஆடையை நமக்கு கொடுக்கிறாரு, ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால நம்ம கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மள கூடவே இருப்பார். வாக்குத்தத்தம் நிறைவேறணும். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பாடு, கஷ்டங்கள், கண்ணீர் உண்டுதான். ஆனா அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று நம்ம அவருடைய ரத்தத்தினால, அந்த வஸ்திரத்தினால் நம்ம வஸ்திரம் தொய்க்கப்பட்டவர்களாய், வெளுக்கப்பட்டவர்களாய், அந்த வஸ்திரம் வெளுக்கப்பட்டு வெண் வஸ்திரத்தை அவரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு, அந்த மெல்லிய வஸ்திரத்தை ஒருவரை எடுக்க முடியாது. அது ஆண்டவர் கொடுக்கிறது. அந்த வெண் வஸ்திரம் அவருக்கு எடுக்கிறது. நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த மெல்லிய வஸ்திரத்தை நம்ம வாங்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.